அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். பொதுவாக ஒரு பிளானட் அல்லது ஒரு பாவம், அந்த பிளானட் வந்து ஒரு பாவத்துக்கு சப்ளாடாக வந்துருந்துச்சுன்னா அந்த பாவம்னு சேர்த்து சொல்லிக்கலாம். அந்த பாவம் தன் இந்திர நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஒரு குறிப்பிட்ட பாவ தொடர்புகளை பெறும்போது என்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த பிளானட்டே 2, 3 அல்லது 6, 7 பாவ முனைகளுக்கு கூட உபநட்சத்திரமாக வரும். அப்போ அந்த பிளானட் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக எப்படி ஒரு தொடர்புகள் வருது, அது என்ன மாதிரி இயக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கூட்டு விளைவுகள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிளானட் ஒரு பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்து ஒரு விளைவுகளை கொடுக்கறதுக்கும் 2 பாவத்துக்கு ஒன்றா சேர்ந்து வந்து அது ஒரு விளைவுகள் கொடுக்கறது வேறு. 3 பாவத்துக்கு ஒன்றா வந்து என்னென்ன மாதிரி பாவத்துக்கு வருதுங்கிறத நம்ம தீர்மானித்து அதோட விளைவுகளை நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி இப்போ 2, 6 2ன்னா பொருளாதாரம், பணம், கையில் கையிருப்பு பணம்னு வச்சுக்கலாம். 6ன்னா நம்ம கூடிய வேலை, மற்றவங்களுக்கு கீழே செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ். இந்த 2 பாவமுனைகளுக்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படி இந்த 2, 6 பாவங்களுடைய கூட்டு விளைவுகள் தொடர்புகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து எப்படி பலன்கள் எடுக்கிறது. பொதுவாக 2ஆம் பாவத்திற்கும் 6ஆம் பாவத்திற்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வந்தால் 2ஆம் பாவ அகக்காரகங்களில் ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதாவது இது வந்து நம்ம தொடர்புகளை நம்ம பார்க்கல, வெறும் மூல பாவங்கள்னு சொல்லக்கூடிய சப்ளாடாக தான் வந்திருக்கு 2க்கும் 6க்கும். ஆனால் 6ஆம் பாவங்கிறது நோய் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ 2 அப்படிங்கிறது கண், பல், முகம் அப்படின்னா அதுக்கு அந்த பாவத்துக்கு வந்த சப்ளாடே 6ஆம் பாவத்துக்கு வரும்போது அந்த பாவ தொடர்பான சில பிரச்சனைகள் வரும். அது வந்து பெருசாக உருவெடுக்கலனாலும் சின்ன சின்னதாக அவங்க எப்பயாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்கிற மாதிரி இஷ்யூஸ் வரும். கண்ணாடி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அதே மாதிரி அவர் பேச்சில் ஆளுமை திறன் நிறைந்தவராகவே இருப்பார். எந்த விஷயத்தையும் வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற பேசும் நிலையில் தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கும். அதே போல் பிறருக்கு ஆணையிடுவது போல ரொம்ப ஆளுமை திறன் கொண்ட நிலையில் அவருடைய பேச்சுக்கள் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு வேலை மூலமாக நிச்சயமாக அவருக்கு வந்து வருமானம் வரும். அதாவது இந்த பிளானட் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக தொடர்பு 1, 5 பாவங்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவ்வப்போது மட்டுமே ஆளுமை வந்து மறையும். ஆளுமை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அது அப்படியே டீவியேட் ஆகிடுவார். ரொம்ப ஐயோ ஹார்ஷாக பேசிட்டுமேனு ஓகே திருப்பி போய் அவங்ககிட்டே பேசி ஏதாவது வாங்கி கொடுத்து சிரிக்க வச்சு அவங்கள பண்ணி அது வந்து அப்படியே அது மறைஞ்சு போயிடும். அதனால் பெரிய அளவில் வெளில தெரியாது. அப்படியே ஃபஸ்ட்டு ஃபோர்ஸாக சொல்லிடுவாங்க கோவமாக. அது எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு அப்படி சில பேர் கோவமாக பேசிடுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு கோவமாக மீன்ஸ் டாமினேட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. அப்புறம் மற்றவங்க ஹர்ட் ஆகிறாங்க தெரிஞ்சால் சிரிக்க வச்சு அவங்கள விளையாட்டு காட்டி அது மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஷார்ப்பாக பேசுனதுலேருந்து டைவெர்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு ஃபோர்ஸ்னஸ் இல்லாத மறைஞ்சு போயிடும், அப்படியே நீடிக்காது. ஸோ பெரிய அளவில் வெளியே தெரியாது. அதே போல் பொருளாதாரம், வேலை இரண்டுமே ஒரு சேர பாதிக்கப்படும். ஏன்னா கையில் வந்து காசு வரும், ஆனால் அப்படியே காசு இருக்கிற இடமே தெரியாமல் மறைஞ்சு போயிடும். ஸோ வேலையிலையுமே வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, பொறுப்பாக இல்லாமல் இருக்கிறது, வேலையை விட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு லேட் டைமில் அவருக்கு வந்து தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது. நல்ல இரட்டைப்படை பாவங்கள் எனில் சொத்துக்கள், செல்லப்பிராணிகள், 6ஆம் பாவ வேலைகள் மற்றும் தொழில்கள் மூலமாக நிலையான வருமானம் வரும் அவங்களுக்கு. அது 6ஆம் பாவ வேலைகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பொறுப்பான வேலை. 6னாலே கர்ம திரிகோண பாவம். ஒரு பொறுப்பான வேலைகள் மூலமாக ஒரு தொழில்கள் மூலமாக நல்ல ஒரு நிலையான வருமானம் வரும். பொதுவாகவே இந்த மெடிக்கல், உணவு, உடை, இருப்பிடம் சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு இந்த 6ஆம் பாவ வேலைகளில் தான் வரும். மருத்துவம் எல்லாமே. அதே சமயத்தில் இந்த பாவங்கள் இந்த 2, 6க்கு கூட்டு விளைவுகளாக ஒரு பிளானட் வந்து அது 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டால் 2, 6, 8, 12ஆக செயல்பட்டு வார்த்தைகளில் மிகவும் கடுமையும் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாதம் செய்து தேவையற்ற வார்த்தைகளால் பிறரை அசிங்கப்படுத்தி தானும் அசிங்கப்படும் நிலையும் ஏற்படும். அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் உள்ள அகம் மற்றும் பொருளாதாரம் இரண்டுமே பாதிக்கப்படுவதோடு எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துருவாங்க. ரொம்ப சிக்கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். காசுன்னு சிக்கனமாக வச்சுட்டு இருப்பாங்க. எங்கேயாவது தேவையில்லாமல் அங்கே பொறுப்பாக ஏதோ பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு ஏமாந்து விட்டுருவாங்க. யார்கிட்டையாவது ஏமாந்து சரியான விதத்தில் பயன்படுத்த முடியாமல் போயிடும், அவ்வளோ சிக்கனமாக இருந்தோம். அதனால் மற்றவங்க பார்க்குறதுக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க, இப்படி தான் போயிடுச்சு, நல்லா தான் போச்சு, இவங்க நல்லா இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காசு வீணாக போயிட்டதுக்கப்புறமா. அந்த மாதிரி அதே மாதிரி அவர் பேசுகிற வார்த்தைகளை கூட காது கொடுத்து கேட்கவே முடியாத மாதிரி கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க.
யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. மற்றவங்கள வலிக்கணும், மற்றவங்கள போக் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டியே தான் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவரின் பேச்சுக்கள் அவருக்கு தீராத பிரச்சனைகளை தருவதோடு அவர்களோடு பேசவே பயப்படுற நிலையும் வரும். ஏன்னா அவன் பேசினாவே நமக்கு கண்ணாப்பண்ணான்னு பேசுவான், மரியாதை கொடுக்க மாட்டான், வச்சு பார்க்க மாட்டான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பேசுவாங்க. ஸோ பொருளாதாரத்துலேயும் அஃபெக்ட் ஆகும், பேச்சுலையும் எஃபெக்ட் ஆகும். இந்த 2, 6, 8, 12 அப்படிங்கிற இந்த 2ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள், உணவு ஒவ்வாமை, கண், பல்லு, முகம் இதிலெல்லாம் பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸையும் ஏதாவது கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.